மாப்பிள்ள நான் மண்டபத்துல தான் இருக்கேன். அதுக்கு என்னப்பா? இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டேன். நான் கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. மண்டபமா நம்ம ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் சுமாரா இருக்கு. இருந்தாலும் ஓகே மாப்பிள்ள. ஒரு நிமிஷம். நம்ம ராமமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா? அப்படியா? கொரியர்ல வந்துருமா? இன்னைக்கு வாங்கி சொன்ன உடனே நீ வாங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணு. சரிடா. ஓகே மாப்பிள்ள, ஓகே. மண்டபம் பெரிய மண்டபம் தானே? ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா? ஏசியாவது இருக்கா மண்டபத்துல? ஓவரா பேசுறானே. இருக்கா இல்லையா? இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கு. சரி, அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல? என் நண்பன் வந்துட்டு இருக்கான், கொடுத்துருவோம்ல. உங்க பையனுக்கு தானே காது குத்து? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, அமௌண்ட் அவர் தருவாருன்னு சொல்றீங்களே, அதனால கேட்டேன். அவங்ககிட்ட கடனா தான் வாங்குறோம், நாங்க திரும்ப கொடுத்துருவோம்ல. ஓ, கடை வாங்கி காது குத்துறீங்க. அப்ப காது குத்து 2 பேருக்குன்னு சொல்லுங்க. உன் பேச்சு சரியில்லை, நான் வெளியில வெயிட் பண்றேன். யோ, என்னையா இது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டாவை ஒட்டி வச்சிருக்கிய. இம்புட்டு திருடங்களா இருக்காங்க. நல்ல பாலிசி. அவங்க எல்லாம் திருடங்க இல்ல அப்பு, உன்ன மாதிரி கஸ்டமருங்க. கஸ்டமரா? என்ன டோர் திறந்துருச்சு, சாத்து. யோ, என்னையா முதுகுல இண்டு போட்டு வச்சிருக்கீங்க? சிலுவை போறதா தான் இருந்தோம், கொஞ்சம் குறைச்சி இன்ட்டு போட்டு வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் சொன்னா இன்ட்டு போடாம கொய்யாக்கா வச்சு கொஞ்சவா செய்வாங்க. யோ, நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க? மாட்டாங்க. இன்ட்டு போட்டதே மாப்பிள்ளைக்கா? ஆமா, அங்க பாரு. என்ன பாரதி ராஜா படம் மாதிரி 3 தடவை வரானு பாக்குறியா? தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலைய சிலிப்பிக்கிட்டே ஒருத்த வந்தா. கடைசியில 500 ரூபாய்க்கு கடன் சொன்னேன். எங்க ஐயா சும்மா இருப்பாரா? அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு. நெசமாவா? ஆமா, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா? அங்கிட்டு பேன் பண்ணு. அன்னியன் நியூ மாடல். என்ன இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கே, வீரான கொடையே இறக்கலாம் போல இருக்கு. என்னையா 2 பக்கமும் கம்பி தெரியுது? பின்ன என்ன, ஒன்ன மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம், சுத்தி பாக்குறதுக்கு. இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொன்னேன். அவர் உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம் ஐயா, முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேசா கோவப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாசத்தோட அப்படி குத்தி விட்டாரு. நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சு இல்ல? முடிவு எடுத்துட்டியா? அட்வான்ஸ் வந்துரும்ல? இல்லையா, எங்க ஐயா ஒரு மாதிரி, அதுக்காக சொன்னேன். ஐயே வந்துட்டாருல்ல, மூக்கு வேத்திருக்குமே அவருக்கு. பாரு, கல்லழகரு குதிரையில வர மாதிரி நடப்பு. ஏயா உயிர் நண்பன் சொன்னியே, வந்துருவான்ல? எதுக்கு சொல்றேன்னா, எங்க முதலாளி பாத்தியா கன்னத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு. ஜாக்கிரதையா இரு. வாங்கண்ணே வாங்க. தம்பி யாரு? ஏதோ புள்ளைக்கு காது குத்தணுமா, எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லைங்க, போட்டோ மேட்டர் உட்படங்க. அட்வான்ஸ் கொடுத்துருவார்ல? கிழக்கே சூளமா மேற்க அனுப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அநேகமா கொடுத்து திருவாங்க. என்ன திக்குது? புரிஞ்சு போச்சு. கம்பி ஸ்டாக் இருக்குல்ல? இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு. மாப்பிள்ள வந்துட்டியா? இங்க வந்துற மாப்பிள்ள. முதல்ல செல்ல ஆன் பண்ணு. எங்க அம்மா சத்தியமா ஆன்லதான் இருக்கு. ஆன் பண்ணி தாங்க இருக்கு. போயா. ஏங்க, உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதான் என்ன? கம்பி உனக்கும் தான். வாடா 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 நண்பா, ஆபத்து பண்ணா. உன் நண்பன் குசேலனுக்கு குணம்போல அள்ளி கூடுறா. வந்தாச்சா? ஒரு கம்பி மிச்சம். கொரியர் ஏதோ வரும்னு சொன்னானே. இறங்கி வாடா வள்ளல. என்ன யோசனை? கெட்ட போல எப்ப எஸ்ஸாவனே தெரியல, பச்சிட்டானே. அப்படியே திரும்பி போகுது. ஆமா ஆமா, சாதனைகள் பல பண்ணணும்னா பல சோதனைகளை சந்திச்சு தானே ஆகணும். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி வாயா.
இவங்க சதைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே இவன் சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுப்பான் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இருங்க கம்பி எடுத்து தரேன். இந்தாங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. ஐயோ எமன் பாசக்கீரை வீசுற மாதிரியே இருக்கு. வீசுங்கயா. குரங்கு குனிஞ்சு ஒட்டக மேல அடிபட்டுருச்சே. அட்வான்ஸ் கொடுக்கத்தாடா வந்தேன். ஏண்டா அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புறவாசல் வழியா வருது, இந்த வாசல் வழியா வருவேன். ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது? ஒரு அட்வான்ஸ் போச்சேடா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதை ஓடிடு, இல்லன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். போமா. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. என்னடா என்ன கேட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது. கல்யாணம் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டான்டா. என்ன 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 பண்ண போற? தற்கொலை பண்ணிக்க போற? எதுக்கு? பின்ன கேட்டு காடு வாங்குது, வீடு போங்குது. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனி கட்டியாவே இருக்கிறது? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரியா கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடி என்ன? பின் என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியாவது கரெக்ட் பண்ணுடா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? உங்களுக்கான என்ன பண்ணுவாங்க? ஆமா என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களே, அதனால தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல. ஆமா. அதெல்லாம் ஒண்ணா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவா. அப்படி உட்கார்ந்தா பாடியும் பாடி டச் ஆகி லவ் மூடு ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஏங்க, ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? டேய் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்ட போறா. வாங்க. டேய் இருடா, என்ன பாட்ட போட போற? ஜனகன போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களெல்லாம் யாருக்கு போலீஸ் வேலைக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா பேச்சு பேசுறான் பாரு. வந்து ரவுண்டா போடுங்க. சார் பாக்கலாம் ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி. என்ன சார் இது ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டுருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா. வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா? அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதியை கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவரு ஓடுவார், நான் ஓடினா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ போயா போ, ஆட்டத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னு உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். நீ அவுட்டியா? நீ எந்திரி.
இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை புள்ள நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. யோ நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ போ. டேய் நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு, இல்ல மண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். கைய குடுறா. இப்படி சொதப்பிட்டீங்க. டேய் நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஐடியாவை ஏன்டா கொடுத்த? சார் ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? வா சேர்ந்து குத்துரு. கவுத்திட்டீங்களே, நானாவது உட்கார்ந்திருப்பேன்ல. நல்ல என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒட்டக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுங்க, எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம், உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? ரெண்டாவது ரவுண்டும். ஐயோ வரானே, பாத்திருப்பானோ. ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு. கவிதை. இதெல்லாம் அறத கால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம். எங்க ஐட்டம் அலையறீங்களே, ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பூ சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதான் முடியும், இல்ல நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன். தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா போலீஸ் ட்ரெஸ் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டேன். தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பரை பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க.